அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரைனிங் OTP மாடியூல் பள்ளிக்கல்வித்துறையின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பங்கு பெறும் 2 நபர்களை இணைப்பதற்கானது. தற்போது மாணவர்கள் மற்றும் அனைத்து வகை பணியாளர்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டங்களை நடத்துபவர் மற்றும் பங்கு பெறுபவர்களின் விவரங்களை பதிவு செய்வதற்கு இந்த OTP மாடியூல் பயன்படும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல TNSED ஸ்கூல் ஆப்பை பயன்படுத்தி ட்ரைனிங்கான OTPயை எவ்வாறு ஜெனரேட் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். பணியாளர்கள் தங்களுக்கான 8 டிஜிட் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய ஹோம் பேஜில் ட்ரைனிங் OTP அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான சப் ஐகான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க ஜெனரேட்டரா இருக்கும் பட்சத்தில் OTPயை எவ்வாறு ஜெனரேட் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். ஜெனரேட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ரோக்ராமுடைய நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்ராமுடைய செஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. OTP ஜெனரேட் செய்பவர்களுக்கு பர்பஸ் ஆப்ஷன் 3 வகையாக கொடுக்கப்பட்டுள்ளது. டு ட்ரெயின், டு ஃபெசிலிட்டேட், டு கோஆர்டினேட் என்பதாகும். CRC மற்றும் HM ட்ரைனிங் போன்ற ட்ரைனிங் நடத்துபவர்கள் டு ட்ரெயின் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து OTP ஜெனரேட் செய்து பங்கேற்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுபோல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மற்றும் ஸ்டெம் போன்ற திட்டங்களில் ஃபெசிலிட்டேட் செய்பவர்கள் டு ஃபெசிலிட்டேட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி OTP ஜெனரேட் செய்து பங்கேற்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை கோஆர்டினேட் செய்பவர்கள் டு கோஆர்டினேட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி OTP ஜெனரேட் செய்து பங்கேற்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த ப்ரோக்ராமுடைய ஸ்டார்ட் டைம், எண்ட் டைமை தேர்வு செஞ்சுக்கோங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த ப்ரோக்ராம் பள்ளியில் நடக்கும் பட்சத்தில் அந்த பள்ளியின் யூடைஸ் கோடை பதிவிடுங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப்அப் மெசேஜ் தோன்றும். நீங்க பதிவு செய்த விவரத்தினை சப்மிட் செய்த பிறகு திருத்தம் செய்ய இயலாது. சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. உங்க ப்ரோக்ராம்கான OTP ஜெனரேட் செய்யப்பட்டு விட்டது. வியூ OTPயை கிளிக் பண்ணுங்க. உங்க ப்ரோக்ராம்கான OTP திரையில தோன்றும். ஒரு ப்ரோக்ராம் பள்ளியில் நடைபெறாத சூழலில் வேறு இடங்களில் நடைபெறும் போது அதற்கான OTPயை எவ்வாறு ஜெனரேட் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரைனிங் OTPயை கிளிக் பண்ணி ஜெனரேட் OTPயை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமுக்கான பிற தகவல்களை சேமிச்சு வைங்க. வெனியூல அதருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மாவட்டம் திரையில தோன்றும். அதன் பிறகு இந்த ப்ரோக்ராம் எந்த வெனியூல நடக்குதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் திரையில தோன்றும். ஃபைன் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. இப்பொழுது வியூ OTPயை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா OTP ஜெனரேட் செய்யப்பட்டு விட்டதை பார்க்கலாம். இந்த OTPயை உங்க ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ண வந்தவங்க அல்லது விசிட் செய்ய வந்தவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்கள் அவங்களுடைய லாகின்ல சென்று கனெக்ட் OTP மூலமா கனெக்ட் செய்து கொள்ளலாம். ஒரு ஜெனரேட்டர் தன்னுடைய லாகின்ல இருந்து OTPயை எவ்வாறு ஜெனரேட் செய்வது அப்படின்னு பார்த்தோம். இதனை போலவே ஒரு ப்ரோக்ராமை அட்டென்ட் அல்லது கண்டக்ட் அல்லது விசிட் செய்ய வருபவர்கள் எவ்வாறு அந்த OTPயினை கனெக்ட் செய்வது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரைனிங் அட்டென்ட் அல்லது கண்டக்ட் அல்லது விசிட் செய்பவர்கள் தங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு ட்ரைனிங் OTP அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கான ப்ரோக்ராம் நேமையும் உங்களுடைய பர்பஸையும் தேர்வு செஞ்சுக்கோங்க. அதாவது CRC போன்ற பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது டு அட்டென்ட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கனெக்ட் செய்து கொள்ளலாம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் போன்ற திட்டத்தில் பங்கு பெறும் பொழுது டு கோஆர்டினேட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி OTPயை கனெக்ட் செய்து கொள்ளலாம். சில திட்டங்களில் விசிட் மேற்கொள்ளும் பொழுது டு விசிட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி OTPயின் வழியாக கனெக்ட் செய்து கொள்ளலாம். ஜெனரேட்டர் உங்களிடம் கூறிய OTPயினை இங்க பதிவு செய்யுங்க. வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கான முழு விவரம் திரையில தோன்றும். இப்பொழுது நீங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு தோன்றும். ஜெனரேட்டர் OTPயை எவ்வாறு ஜெனரேட் செய்வது அப்படின்னும் ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்றவங்க அல்லது விசிட் பண்றவங்க எவ்வாறு அந்த OTPயை கனெக்ட் செய்வது அப்படின்னும் நம்ம பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி.